ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 21/9/2024। मीठे बच्चे, बाबा कलप कलप आकर तुम बच्चों को अपना परिचय देते हैं। तुम्हें भी सबको बाबा का यथार्थ परिचय देना है। இனிமையான குழந்தைகளே, பாபா கல்பா கல்பா வந்து குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்களும் அனைவருக்கும் பாபாவுடைய யதார்த்தமான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். प्रश्न, बच्चों के पास किस प्रश्न को सुनकर பாபா भी वंडर करते हैं? கேள்வி, குழந்தைகளினுடைய எந்த ஒரு கேள்வியை கேட்டு பாபாவை அதிசயமடைகின்றார்? उत्तर, बच्चे कहते हैं, बाबा आपका परिचय देना बहुत मुश्किल है, हम आपका परिचय कैसे दें? ये प्रश्न सुनकर बाप को भी वंडर लगता है. குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபா கிட்ட, பாபா உங்களுடைய அறிமுகம் கொடுப்பதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் எப்படி உங்களை அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். பாபாவுக்கு இந்த கேள்வியை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. जब तुम्हें बाबा ने अपना परिचय दिया तो तुम भी दूसरों को दे सकते हैं, इसमें मुश्किलात की बात ही नहीं, ये तो सहज है. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு பாபா தன்னை பற்றிய அறிமுகத்தை தானே சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த அறிமுகத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ரொம்ப ஈஸி தானே. हम सब आत्माएं निराकार हैं, तो जरूर उनका बाबा भी निराकार होगा. நாம் அனைத்து ஆத்மாக்களுமே நிராகாரமான ஆத்மாக்கள் என்றால் நாம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவரும் நிராகாரமாகத்தானே இருப்பார். ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चे समझते हैं बेहद के बाबा पास बैठे हैं, ये भी जानते हैं बेहद का बाबा इस रथ पर ही आते हैं. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க, நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா கிட்ட வந்திருக்கிறோம். இதுவும் தெரிஞ்சிட்ருக்கோம், எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா இந்த ரதத்தில் பிரவேசமாக ஆகியிருக்கின்றார். जब बाप दादा कहते हैं तो जानते हैं कि शिव बाबा और वो इस रथ पर बैठा है, अपना परिचय दे रहा है. எப்போ நம்ம பாப் தாதான்னு சொல்கிறோம், பாப் தாதா என்றாலே நமக்கு தெரியும் பிரம்மாவுனுடைய சரீரத்தில் சிவ பாபா இருக்கின்றார். சிவ பாபா மற்றும் பிரம்மாவுனுடைய இணைந்த ரூபம்தான் பாப் தாதா என்று நமக்கு தெரியும். பாபாவும் அவரை பற்றிய அறிமுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. बच्चे जानते हैं वो बाबा हैं, बाबा मत देते हैं कि रूहानी बाप को याद करो तो पाप भस्म हो जाएं, जिसको योग अग्नि कहते हैं. குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்கிறோம், நம்முடைய பாபா நமக்கு வழி கூறுகின்றார். மற்றும் ஆன்மீக தந்தை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் எரிந்து பஸ்மம் ஆகிவிடும். அதைத்தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றது. अज्ञान अंधियारा है, ज्ञान सूर्य प्रकट, अज्ञान अंधियारा विनाश. अभी भी गाते हैं परंतु अर्थ कुछ नहीं समझते. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி முழு உலகத்துலேயும் அஜ்ஞானத்தினுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது. அதனால தான் பாடப்பட்டிருக்கிறது, ஞான சூரியனுடைய பிரகடனம் அஜ்ஞான இருளினுடைய அழிவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியலை. तुमको भी बाबा ने परिचय दिया तब तो तुम आए हो ना, बाबा पास आते हो. बाबा कहाँ इस रथ में है, ये है अकाल तख्त. நமக்கும் பாபா தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுத்துருக்கின்றார். அந்த அறிமுகம் கேட்டு தான் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோம். பாபா எங்கே இருக்கிறார்? இந்த ரதத்தில் இருக்கின்றார். அந்த ரதம்தான் சிவபாபாவுடைய அழிவற்ற சிம்மாசனம். பாபா भी जानते कितने ढेर बच्चे हैं, बच्चों को भी अभी हद और बेहद से भी पार होना. பாபா சொல்கிறாங்க, எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ குழந்தைகள் எல்லைக்குட்பட்டதை விட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டதையும் விட்டுட்டு கடந்து போகணும். நம்ம எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம், பாபா வந்திருக்கின்றார், நாம் அனைவருமே அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். ऐसे बाप को तो कभी भूलना नहीं चाहिए. அப்பேற்பட்ட தந்தையை ஒருபோதும் மறக்கவே கூடாது.
बाबा कहते हैं माँ में हम याद करो तो पावन बन जाएंगे. பாபா சொல்கிறார், மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க, தூய்மையாக ஆகிவிடலாம். பாபா समझाते हैं मीठे बच्चे कभी भी मुँह छोड़ नहीं कि बाबा को कैसे याद करें. अरे तुम बाप को याद नहीं कर सकते हो, वो कुक की संतान तुम हो, अडैप्ट बच्चे हैं. பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் குழப்பத்தில் வராதீர்கள். பாபா எப்படி நினைக்கிறதுங்கிறதுல குழப்பம் வருதான். பாபா சாரே, பாபாவை நினைக்க முடியாதா? இப்படி குலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையாக எல்லைக்குட்பட்ட அப்பாவுக்கு குழந்தையாக பிறக்கிறீங்க, அப்பாவை நினச்சிங்க. அதே போல் இது நீங்கள் எனக்கு அடாப்டட் தத்தெடுக்கப்பட்டுள்ள குழந்தைகள். மாயாவினுடைய யுத்தமும் நடந்துட்டுருக்கு உங்களோட. ராவண ராஜ்யம், அரைக்கல்பம் ராமராஜ்யம். அச்சா, நல்லது. தாரணா கேலிய முக்கிய சார். இன்றைக்கி முரளியில் நாம் கடைப்பிடிப்பதற்கான முக்கியமான விஷயங்கள். मैं आत्मा अकाल तख्त नशीन हूँ, इस स्मृति में रहना, हद और बेहद से पार हो जाना, इसलिए हाथों में बुद्धि नहीं फंसानी है. நான் ஆத்மா அகால் தக்த் நஷீன், இந்த நினைவில் இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதையும் கடந்து செல்ல வேண்டும். ஆகையால் எல்லைக்குட்பட்டதில் புத்தியை மாட்ட வைக்க வேண்டாம். बेहद बाप से बेहद की मिलियत मिलती है, इस नशे में रहना है. எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட செல்வங்கள் கிடைக்கின்றது. இந்த நஷால் இருக்கணும். கர்மா அகர்மா விகர்மா கி கதி கோ ஜான், விகர்மோ சே பச்னா ஹே. கர்மா அகர்மா விகர்மங்கள் மற்றும் அதனுடைய விளைவுகளை தெரிந்து பாவகர்மா செய்வதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். पढ़ाई के समय धंधे आदि से बुद्धि निकाल लेनी है. படிக்கக்கூடிய நேரத்தில் தொழில் காரியங்களிலிருந்து தன்னுடைய புத்தியை நீக்கிவிட வேண்டும். वरदान श्रीमत की लगाम को टाइट कर मन को वश करने वाले बालक सो मालिक भव. வரதானம், ஸ்ரீமத் என்ற லகானை கடிவாளத்தை டைட் செய்து உறுதியாக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய குழந்தையிலிருந்து எஜமானர் ஆகுங்கள். ஸ்ரீமத்துங்கிற கடிவாளத்தை டைட் பண்ணணும், உறுதியாக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய குழந்தையிலிருந்து எஜமானன் ஆகுங்கள். दुनिया वाले कहते हैं मन घोड़ा है जो बहुत तेज भागता है, लेकिन आपका मन इधर उधर भाग नहीं सकता क्योंकि श्रीमत का लगाम मजबूत है. உலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, மனம் ஒரு குதிரை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய மனம் இங்கே அங்கே ஓட முடியாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் கடிவாளம் போட்டிருக்கிறீங்க. ஸ்ரீமத்துங்கிற கடிவாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போ மனசும் புத்தியும் சைட் சீன் பார்க்க ஆரம்பிச்சிடுது, அப்போது அந்த கடிவாளம் லூஸ் ஆகிடுது. இப்போ மனதில் சஞ்சலம் ஏற்படுது. ஆகையால் எந்த விஷயங்கள் ஏற்பட்டாலும் மனம் சஞ்சலம் ஆகுதுன்னா, எந்த ஸ்ரீமத்தை நம்ம விட்டனால லூஸ் பண்ணனால மனசு இப்படி குழப்பத்தில் இருக்குது, சஞ்சலத்தில் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஸ்ரீமத்துங்கிற கடிவாளத்தை இனிமேல் இறுக்கி பிடிங்க, டைட் பண்ணுங்க. அப்போ லட்சியத்தை அடைஞ்சிடலாம். குழந்தையிலிருந்து எஜமான், இந்த நினைவின் மூலமாக அதிகாரியாகி தன்னுடைய வசத்தில் வைத்து கொள்ளுங்கள். மனதை தன்வசப்படுத்துங்கள். स्लोगन, सदा निश्चय हो कि जो हो रहा है वो भी अच्छा है और जो होने वाला है और भी अच्छा है, तो अचल अडोल रहेंगे. ஸ்லோகன், சதா உறுதியுடன் இருங்கள். எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்மைக்காகத்தான் நடக்கின்றது. எது இனிமேல் நடக்கப் போகின்றதோ அது இதைவிட நன்மைத்தான் நடக்கும் என்று ஆடாதவராக அசையாதவராக இருங்கள். இன்றைய நாளிற்கான அவ்வக்த தூண்டுதல். अगर कोई आपके सहयोगी भाई व बहन परिवार की आत्माएं बेसमझी व बाल हट से अल्पकाल की वस्तु को सदा काल की प्राप्त समझ
अल्पकाल का मान शान नाम व अल्पकाल की प्राप्ति की इच्छा रखती हैं तो दूसरे मान देकर स्वयं निर्माण बनना ये देना ही सदा के लिए लेना है. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை யாராவது உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சகயோகிகளாக இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரிகளோ பரிவாரத்தினுடைய ஆத்மாக்களோ கொஞ்சம் புத்தி இல்லாத காரணத்தினால, அறிவிழந்த காரணத்தினால குழந்தைத்தனமான பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அல்பகால பொருட்களை சதா காலம், அல்ப காலத்துக்கான விஷயத்த இதான் நிரந்தரம், சதா காலத்திற்கான பிராப்தின்னு புரிஞ்சுட்டு கொஞ்ச நாளைக்கான அல்ப காலத்துக்கான எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும் என்று அல்பகால விருப்பங்களுக்கான ஆசை வைக்கிறாங்களா? பாபா சொல்கிறார், பரவாயில்ல, அவங்க அல்பகால பிராப்தியை சதா காலம் நினச்சிட்டு பிடிவாதமாக கேட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்துருங்க, பெயர் புகழை கொடுத்துருங்க, தன்னை பணிவானவராக ஆக்கிக்குங்க. இவ்வாறு கொடுப்பதுதான் சதா காலத்திற்கும் அடைவதுன்னு அர்த்தம். किसी से कोई सॉल्वेशन लेकर फिर सॉल्वेशन देने का संकल्प भी ना हो. इस अल्पकाल की इच्छा से बेकर बनो. யாரிடமிருந்தும் எந்த விதமான தீர்வுகளை எடுத்து பிறருக்கு நம்ம அந்த தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட கொண்டு வராதிங்க. இந்த அல்பகால ஆசைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு பெக்கராக ஆகுங்கள். சதா காலத்திற்கான பிராப்திகளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை யாராவது அல்பகால ஆசைப்படுறாங்க, மரியாதை வேணும், புகழ் வேணும்னு கேட்குறாங்கன்னா விட்டுடுங்க. அந்த உங்களுக்கு நிரந்தரமான பிராப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி.